சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்து கொண்டிருக்கிற அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் மறுபடியிலும் சந்திப்பதிலே ஆண்டவருடைய நாமத்திலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து சொல்வதற்கு முன்பதாக ஒரே ஒரு சிறிய அறிவிப்புகளை மாத்திரம் நான் உங்களுக்கு அறிய தந்து ஆண்டவருக்கு கொடுத்திருக்கின்ற வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று வாஞ்சிக்கிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்திருக்கிற, நீங்கள் தெரிந்திருக்கிற, நீங்கள் ஜெபிக்கின்ற, நீங்கள் கொடுத்து தாங்குகின்ற இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைத்து எனக்கும் இந்த ஊழியத்திற்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, நாங்கள் எப்படியா தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே போடக்கூடிய 9360383940 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லது உங்கள் வீடுகளிலே கணினி மற்றும் மொபைல் போன், ஆண்ட்ராய்டு போன்கள் இருக்குமானால் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான யூடியூப் சேனலை விசிட் செய்து நீங்கள் தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகின்றோம். இருக்கின்ற இடங்களிலே நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தனுக்கு சன்னதி முன்னிலே, அன்னை தந்தை உந்தனுக்கு சன்னதி முன்னிலே சொன்ன வாக்கு தத்தத்தை அல்லாதீரிப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தில் நின்று பாவத்தின் அடிமைத்தனத்தில் நின்று சொந்த இரத்த கிரயத்தால் என்னை மீட்டு, சொந்த இரத்த கிரயத்தால் என்னை மீட்டு சொன்ன வாக்கு தத்தத்தை அல்லாதீரிப்போது என்னை ஜீவ பலியாய் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அழகான வேத பகுதி எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம்
13வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளாகிய தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே ஒரு அழகான கேள்வியோடு துவக்கத்தோடு ஆரம்பிக்கிறது. என் ஜனங்கள். அப்போ இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற, தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வசனத்தை எந்த வடிவில் படித்தாலும் எல்லாரையும் பார்த்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, அவர்தான் ஜீவன் என்பதை, ஜீவ ஊற்று என்பதை மறந்து விட்டார்கள். இன்னொன்று, தங்களுக்கு இஷ்டப்பட்ட வழிகளை, தங்களுக்கு தெரிந்த கோணலான வழிகளை, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். இன்னைக்கு ஏன் ஆண்டவரே இந்த வசனத்தை சொல்லணும் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, வருஷங்களையும் நாட்களையும் கணக்கு பார்க்க தெரிந்த ஒரு மனிதர்களுக்கு எனக்கு என்ன செய்தார்கள் என்பதை தெரியாமல் போகிறது. ஆகையினால் நீ இந்த வசனத்தை வை என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஊற்று என்கிற எத்தனையோ ஆறுகள், எத்தனையோ பள்ளத்தாக்குகளும் கூட சில வேளைகளில் கடவுள் அனுமதிக்கவில்லை என்றால், மலைப்பொழிவுகளை கொடுக்கவில்லை என்றால் அது என்ன செய்து வறண்டு போகுது. தாமிரபரணி எப்பவுமே வற்றாத நதின்னு சொல்லியிருக்கோம். ஆனா சில நேரம் தாமிரபரணியும் கூட எட்டி பார்க்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது, வறண்டு போகுது. ஆனா நம்ம பாட்டு வேணா பாடிக்கிறோம். தாமிரபரணி ஓரம் அந்தி சாயு நேரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் கேட்கும், அதை கேட்ட சனம் கண்ணத்து மேல கைய வைக்கும், பாடிக்கிறோம். ஆனா அந்த தாமிரபரணியும் கூட ஆண்டவர் அனுமதிக்கவில்லை என்றால் வற்றி போகுது. ஆனா ஒரு ஜீவ நதி, ஒரு ஜீவ ஊற்று, ஒரே ஒரு ஆத்துமா நமக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறதே, அந்த ஆத்துமாவை பற்றி பிடித்தால், அந்த ஜீவ நதியை பற்றி பிடித்தால், அந்த ஜீவை ஊற்றை பற்றி பிடித்தால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் என்ன செய்யாது? குறையாது. ஆனா நம்ம என்ன செஞ்சிட்டோம்? விட்டுட்டோம், மறந்துட்டோம், தங்களுக்கு இஷ்டமான வழிகளை தேடிக்கொண்டோம். அதுல 6வது வசனத்தை கூட வாசிங்களேன். எனக்கு கொஞ்சம் ஷவுட்ல அடிச்சது மாதிரி இருந்துச்சு. எனக்கு உங்களை சொன்னா கோச்சுக்குங்க, ஏன்னா என்னை விட நீங்கள் எல்லாம் ஞானிகள் இருக்கக்கூடும். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறாரு. இந்த ஜீவ ஊற்றை, இந்த ஜீவ நதியை, ஆசீர்வாதம் கொடுக்கின்ற கண்மலையை மறப்பதற்கு நீங்கள் என்னிடத்தில் கண்ட அநியாயம் என்ன கேட்கிறாரு பாருங்க. என்னிடத்தில் கண்ட, வாசிமா அந்த வசனத்தை வாசிச்சிருப்பா. கண்டார்கள். என்ன அநியாயத்தையா கண்டீங்க? கொஞ்சம் வாசிமா தொடர்ந்து. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தினீர்களே. இப்படி கேள்வியை கேட்டுட்டு தான் சொன்னார், இப்படி செஞ்சு 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 என்னை ஏன்பா விடுறீங்க? என்னை ஏன்பா மறந்து போறீங்க? உங்களுக்கு ஏன்பா ஒரு புது தேவையில்லாத வழிகளை கண்டுபிடிச்சுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதுதான் ஜீவ தண்ணீர், இதுதான் ஜீவ மார்க்கம், இதுதான் ஜீவ வழி, இதுதான் ஜீவ ஊற்று என்பதை இன்றைக்கு படிக்கும் போது நான் அறிந்தேனோ, அன்று முதல் நான் வேற எந்த வழியிலும் தடம் புரளாமல் இருக்கிறேன். அந்த ஜீவ நதி, ஜீவ ஆறு இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்தில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் பிள்ளைகள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
இன்றைக்கு இதை பார்க்கிற நீங்கள் எந்த இடத்திலே நாம் ஜீவ ஊற்றை விட்டு விட்டோம்? எந்த இடத்திலே நாம் ஜீவ வழியை மறந்து விட்டோம்? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு கூட கர்த்தர் அன்றைக்கு ஒரு பெண்ணை அழைத்ததை போல நம்மையும் அழைக்கிறார். அதை கூட பார்த்துருவோமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். திரும்ப நம்ம இந்த பகுதிக்கு வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் சாதாரண தண்ணீரை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்றார்? அவரிடத்தில் இருக்கிற ஜீவ ஊற்றை பற்றி, ஜீவ நதியை பற்றி, ஜீவ தண்ணீரை பற்றி என்ன அழகாய் சொல்கிறார் பாருங்க. 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சீக்கிரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த யாக்கோபை பார்க்கிலும் நீ பெரியாளா? நான் சொல்கிறேன், என் தேவன் யாக்கோபுக்கும் முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் எந்த மனுஷனுக்கும் முன்னாடி உயர்த்தப்படக்கூடிய பெரிய 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 ஆட்களுக்கெல்லாம் பெரியவர். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க தொடர்ந்து. நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்துக்கொண்டே என்றால், குடித்ததுண்டே என்றால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு உலக தண்ணீரை சொல்லல அவரு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஜீவன் நான் தான் உனக்கு எல்லாம், நான் தான் உனக்கு எல்லாம்னு சொல்றானே, அவர்களை பற்றி பேசவில்லை. இன்றைக்கு நான் ஜீவன் தன் ரத்தத்தை வேர்வையாய் சிந்தி ஜீவனை முழுதாய் அழகாய் வந்த இந்த உடலை அலங்கரிப்பு இல்லாதபடிக்கு அலங்கோலப்படுத்தி கொண்டாரே, அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வசனத்தை வாசிருங்க. அடுத்த பகுதிக்கு போவோம். நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த தண்ணீரை இன்றைக்கு நீங்கள் ருசிக்க போகிறீங்க? எந்த ஊற்றை பற்றி பிடிக்க போகிறீங்க? இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்கிறார்கள். ஒன்று ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர், ஜீவ கண்மலை, என்னை விட்டுட்டு போயிடுறான். 2வது வெடிப்புள்ள தொட்டி என்ன செய்யறாங்க? வெட்டி கொள்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி விடுறதுக்கு ஆண்டவர் என்ன லேசான ஆளாயா? அதற்காக உங்களை உண்டாக்குனார். அவருடைய ஏக்கத்தை பாருங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்களேன். இப்போ வந்துருமா எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரத்துக்கு. எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரத்துக்கு தொடர்ந்து 14வது வசனத்தை வாசிமா. நல்லா இருக்கும் பாருங்க வசனம். இஸ்ரவேல் வெறு வேலைக்காரனோ, என் வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ, ஏன் கொள்ளையானான்? பாலசிங்கங்கள் அவன் மேல் கெர்ச்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன. ஆமென். அவன் பட்டணங்கள் குடியேறாமல் சுட்டெரிக்கப்பட்டன. நோப் தகபானேல் என்னும் பட்டணங்களின் புத்திரரும் உன் உச்சந்தலையை நொறுக்கினார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீர் அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ? எதனால வந்துச்சு? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தின வழிகளை நீ விட்டு போனதுனால நீ கொள்ளை பொருளாயிருக்கிற, அடிமைப்பட்டு கிடக்கிற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற. இன்னைக்கு கூட கேட்கிறார், அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த நஷ்டத்திலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, அந்த கடன் பாரத்திலிருந்து, அந்த கலக்கத்திலிருந்து, அந்த தேவைகள் மத்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? ஜீவ ஊற்றை பற்றி பிடிங்க. அல்லேலூயா. ஜீவ தண்ணீரை குடிங்க. அந்த ஜீவ தண்ணீர் எங்க இருக்கிறது? ஆலயத்தில் இருக்கிறது. என்னையா சொல்றீங்க? ஆலயத்திலயா இருக்குன்னு கேக்குறீங்களா? அதை கூட சங்கீதம் 27 என்னமா சொல்லுது? 27:4 வாசிமா. நல்லா இருக்கும் பாருங்க. ஏன்னா ஜீவ தண்ணீர் எங்க கிடைக்கும்? தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ, தேவனுடைய வசனம் எங்க இருக்கிறதோ, தேவனுடைய ஆலயம் எங்க இருக்கிறதோ அங்கதான் கிடைக்கும். நீங்க எங்கே தேடி போனாலும் நீங்க கொள்ளை பொருளாக, அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக போய் விடுவீர்கள். ஆனால் இஸ்ரவேல் யார்? கொள்ளை பொருளாக போகக்கூடியவன் அல்ல, அடிமைத்தனத்தில் இருக்கிறவன் அல்ல. வாசிங்க சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். இன்னைக்கு கூட சமயம். கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்பேன், அதையே
நாடுவேன். ஆமென். அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆமென் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இதை நாடும் போது அந்த ஜீவ ஊற்று எனக்குள்ளே குறையாம இருக்கிறது, அநேகருக்கு ஊற்றெடுக்க பண்ணுகிறது என்றால், இன்றைக்கு என் ஜனமே நீ கொள்ளை பொருள் என்று நினைத்துக் கொள்ளாதே. நீ மீட்கப்பட்ட ஜனம் இன்றைக்கு மனம் திரும்பி ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை, ஜீவ நதியாகிய கர்த்தரை, ஜீவ தண்ணீரை நித்திய காலத்திற்கும் கொடுக்கக்கூடிய தேவனை என்ன செய்யுங்க? பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? தீமை செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. சரி, இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அன்னைக்குமே ஜனங்க அப்படித்தான் இருக்கிறா. எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏன்னா இந்த ஜீவ தண்ணீரை இன்னைக்கு மறக்கிறதுக்குள்ள காரியங்கள் அன்றைக்கு இருந்திருக்கு, இன்னைக்கு இருந்திருக்கு. இதை எல்லாம் இன்றைக்கு கேட்டு போகிற நீங்கள் என்ன செய்யப்படணும்? சரி செய்து உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் என்கிற ஜீவ நதி புறப்பட்டு வரணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க பாடுற பாட்டு என்ன பாட்டா இருக்கணும்? உண்மையா பாடுற பாட்டா இருக்கணும். என்ன பாட்டு பாடுறீங்க? என்னுள்ளம் தேவன் வாழ் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி பொங்கி பொங்கி. இது எப்ப வரும்னா, நீங்க உண்மையாக ஜீவ ஊற்றை பற்றி பிடித்து அந்த ஜீவ தண்ணீரை குடிப்பதற்கு, தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை கொடுப்பதற்கு, உங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்த ஜீவன் தந்த இரட்சகரை பின்பற்றும் போதுதான் வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு ஏக்கத்தோடு சொல்கிறார், ஏன் உனக்கு ஆசீர்வாதம் அல்ல? ஏன் உங்களுக்கு கலக்கம்? ஏன் உங்களுக்கு வியாதி? ஏன் உங்களுக்கு கடன்? ஏன் உங்களுக்கு தொல்லை? ஏன் உங்களுக்கு துன்பம்? ஜீவ தண்ணீராகிய என்ன செஞ்சுட்டீங்க? விட்டுட்டீங்க. இன்னைக்கு நம்ம சரி செய்யணும், கேட்டு சரி செய்யணும். அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. சில வசனங்களை நான் நினைப்பூட்டினா உங்களுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன், எளிதாக புரிந்து கொள்வதற்கு. இப்போ வாசிங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. இப்படி இருக்கிற சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்கிறீர் என்றால், இப்ப கூட சொல்றாரு, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் கடலுக்கு வெளியாக நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்திலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். ஒரே ஞானஸ்தானம் தான், ஒரே சாப்பாடு தான், ஒரே வழியா தான் ஆண்டவர் நடத்தினார். ஆனாலும் வாசிங்க, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எப்படி எனில் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அதனால தானே பாடுறோம். எப்படி? கண்மலையை பிளந்து வேணாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே, பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே. ஆனா இங்க கவனிங்க, இப்ப ஆனால் எல்லாருக்கும் ஒரே தண்ணி, ஒரே சாப்பாடு, ஒரே ஞானஸ்தானம். ஆனாலும் வாசிமா, அந்த கண்மலை கிறிஸ்துவே, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. ஏன்னா அவன் ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை விட்டுட்டான். இன்னைக்கு நம்மளாம் விட்டுட்டோம். இப்ப கூட ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை நோக்கி வா, என்கிட்ட இருக்கிற ஜீவ தண்ணீரை குடி. தாகம் எடுக்காத தண்ணீர் ஒன்று இருக்கு, அதை பருகு. உன் ஆத்துமா இளைப்பாறுதலை பெறும், குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிசினஸ் டெவலப் ஆகும், உங்க வீட்டுக்கு தேவையானதை நான் செய்வேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே,
நம்மளா கண்டுபிடிக்கிற. சரி போட்டோம், வசனத்தை சொல்லி முடிச்சிருவோம். அப்படி வாசிமா, தொடர்ந்து வாசிமா. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். வனாந்தரத்திலே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல, அவர்கள் நடந்ததை போல, அப்படிதான் சொல்லணும். அதுக்கு அவர்கள் அன்னைக்கு நடந்தான், இன்னைக்கு மத்தவன் நடந்துட்டு இருக்கிறான். ஆனா ஜீவ ஊற்றை அறிந்திருக்கிற நீங்க, ஜீவ தண்ணீரை அறிந்திருக்கிற நீங்க, அவ்வப்பொழுது அவருடைய சரீரத்தை, அவருடைய இரத்தத்தை, அவருடைய அப்பத்தை, அவருடைய தாளத்தை துவைத்து பார்க்கிற நீங்கள் இன்னும் என்ன செய்யக்கூடாது? ஜீவ ஊற்ற விட்டுறக்கூடாது, பற்றி பிடிக்கணும், பற்றி பிடிக்கணும். அழகா சொல்லிட்டு பாருங்க, அவர்கள் இச்சித்ததை போல பொல்லாங்கானவைகளை, அப்படித்தானமா போட்டிருக்கு, பொல்லாங்கானவைகளை நீங்களும் இச்சிக்காதிருப்பீர்களாக. இவைகளை நமக்கு திருஷ்டாந்தங்கள்னா சமஸ்கிருத மொழியில போட்டிருக்கு, நமக்கு அது எச்சரிப்பு என்று பொருளாகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும், இதுதான் ரொம்ப முக்கியம். ஜீவ ஊற்றை விடுறதுக்கு பெரிய காரணமே இதுதான். நல்லா ஒழுங்கா அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நல்லா போய்கிட்டே இருந்தாங்க. முக்கால தவட்டி போக மட்டும் ஆண்டவர் போட்ட உடனே என்ன ஆச்சு? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கிறார்கள். அப்படித்தானமா போட்டிருக்கு என்று எழுதி இருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். கேட்டுக்கிட்டீங்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஜீவ தண்ணீர், அவர் கொடுக்கிற தண்ணீர் எல்லாருக்கும் உண்டு. யார் மீதும் பட்சபாதம் காட்டுகிற தேவன் அல்ல, யார் மீதும் விரோதத்தை வளர்க்கிற தேவன் அல்ல. அது மனிதனுக்குரிய சுவாபம், என் தேவனுக்குரிய சுவாபம் அல்ல. ஆனால் அவர்கள் இச்சித்ததை போல, அந்த நாட்களில் முற்பிதாக்கள் நடந்ததை போல ஒரே ஞானஸ்தானமும் ஒரே ஞான மன்னாவும் ஒரே ஞான போஜனமும் இருந்தாலும் கூட புசிப்போம் குடிப்போம் தவிப்போமா உட்கார்ந்து இருந்ததை போல நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கும் உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம மனம் திரும்பி இல்லை இல்லை, நான் ஜீவ ஊற்றை விட்டுவிட மாட்டேன். அந்த ஜீவ ஊற்றை மோசஸை போல ஊழியக்காரங்க, ஒரு சில விசுவாச குடும்பங்க பற்றி பிடிக்கிறதுனால அவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம், அவங்க ஊழியத்தில் ஆசீர்வாதம் வருது. அது அவரே கூட இயேசு நாமத்தில் வாயில இயேசுவே பேசியிருக்காரு. என்னிடத்தில் கேட்கிற தண்ணீர் உனக்கு நித்திய நித்திய காலத்துக்கும் ஜீவ தண்ணீரா ஜீவ கண்மலையா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்னும் 2 வசனம் மட்டும் வாசிடுவோம், முடிச்சிருவோம் இந்த பகுதியை. வாசிங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி, இதுவும் இருக்கு இன்னைக்கு தேசத்துல. ஜீவ ஊற்றை விடுகிறதுக்கு இது ஒரு காரணம். இன்னைக்கு சரி பண்ணப்பட வேண்டும். ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு உக்கிர கோபத்தோடு இருக்கிறார். அதை அமர்த்துவதற்கு நாம் என்ன செய்யணும்? அவரை சாந்தப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யணும்? மறுபடியும் அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பினார்களோ, இன்றைக்கு இதை கேட்கிற, இதை படிக்கிற, இதை பார்க்கிற, இதை தெரிந்தும் இருக்கிற நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும். வாசிங்க. ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். எத்தனை பேர்? 23,000 பேர். யார் நடத்தி வந்த ஜனம் இது? ஆண்டவர் நடத்தி வந்த ஜனம். யார் போஷித்த ஜனம் இது? ஆண்டவர் போஷித்த ஜனம். யார் பாதுகாத்து வந்த ஜனம் இது? ஆண்டவர் பாதுகாத்த ஜனம். ஆனால் அவரை விட்ட போது அங்க என்ன செஞ்சிச்சு? அழிவு வந்துருச்சு. இஸ்ரவேல் ஜனம் கொள்ளை பொருளாய் போய்விட்டது. அவர் கேட்கிற கேள்வியை பார்த்தீங்களா? எனக்கு அந்த கேள்வியை கேட்டோடனே ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் உங்களை நடத்தாதபடிக்கு, நான் உங்களை தேற்றாதபடிக்கு என்கிட்ட என்னப்பா குறைய கண்டீங்க சொல்லுங்க. ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்காதபடிக்கு என்ன குறை இருக்கு சொல்லுங்க? என்ன அநியாயம் அவர்கிட்ட இருக்கு? மனுஷங்கிட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலையில, ஏதாவது ஒரு நேரத்தில் எல்லாத்தையுமே சரியா எந்த மனுஷனாலுமே என்ன செஞ்சிட முடியாது, செய்திட முடியாது. ஏதாவது ஒரு நேரமாவது என்ன செஞ்சிடும்? மிஸ் ஆகி போயிடும். உண்மையா பொய்யா? அதனாலதான் ஒரு வார்த்தையை போட்டுக்குருவாங்க நம்ம ஆளு, மாம்சா பலகீனம் உள்ளதையா. ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? யோவேல்ல இருக்கு ஒரு வசனம், ரொம்ப அழகா இருக்கும். 1வது அதிகாரத்துல இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. பலவான் பலகீனன் என்று என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாதான். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பலன் யாருக்குள்ளது? கிறிஸ்துவுக்குள்ளது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இன்னும் ஏசாயா 63:9 வாசிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய பாடுகள் எல்லாம் அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாய் வந்திருக்கிறபடினால் அவரால் அறிந்து கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு. அதனால ஜீவ ஊற்ற விடுறதுக்கு என்கிட்ட சின்ன பலகீனம் பிரதர், சின்ன பலகீனம் பிரதர், சின்ன பலகீனம் பிரதர் சொன்னீங்கன்னா அந்த 23,000 கூட்டத்தில் நம்மளும் சேர்ந்துருவோம். அதுக்கு நான் பிரசங்கம் வரல, அதுக்கு இவ்வளவு பெரிய சர்ச் தேவையில்லை. இன்னைக்கு நீங்க ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்கணும். அப்படி பிடிக்கும் போது உங்க குடும்பத்தில் உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சி சமாதானம் வந்து என் உள்ளம் இயேசுவுக்காய் பொங்கும். அப்படியே பொங்கி 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 நிரம்பி வழியும். இந்த இடத்துல நான் பாடுறது போல, நான் பேசுறது போல, என்ன பேச வைக்கிற இயேசுவை குறித்து, அந்த ஜீவ நதியை குறித்து, ஜீவ தண்ணீரை குறித்து நீங்களும் பேச முடியும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, வசனத்தை வாசிங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சித்து பார்த்து பரீட்சை பார்த்தார்கள். நம்மகிட்ட இன்னைக்கு அந்த குணம் இருக்கு. உண்மையா பையா? ஜீவ ஊற்றை விடுறதுக்கு இது ஒரு காரணம். என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அம்மா சொல்லிச்சு, பிரதர் எங்க அண்ணன் மகளுக்கு மட்டும் ஒரு குழந்தை மட்டும் உண்டாகட்டும் பிரதர், நான் சர்ச்சை 2 ஆக்கி போடுறேன். அப்படி சொல்லல, சர்ச்சுக்கு ஒரு 2 சேரு வாங்கி போட்டு விடுறேன். ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் சிலர் என்ன செஞ்சாங்க, தேவனுடைய வசனத்தை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் பரீட்சை வசனத்தை வாசிருமா, பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அந்த பரீட்சை பார்த்தீங்கன்னா என்ன வருமா? தேவையா? தேவன் கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று எழுதி இருக்கிறது. கேட்கிறவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறதும் அவருடைய சித்தம் அல்ல. ஆனா பரீட்சையோடு ஒரு டெஸ்ட் வச்சு நீ கேட்க கூடாது. ஆண்டவரே நீங்க இதை கொடுத்தீங்கன்னா நான் இதை கொடுப்பேன். இதை சொல்லும் போதுதான் ஒரு நகைச்சுவையாளர் ஒரு கதை சொன்னார். அதை உங்களுக்கு சொல்லிட்டு போனால் ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சில சபைகளில் நான் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா 3 நாள் கன்வென்ஷனில் பேசுவோம். அடுத்த வருஷம் கூப்பிடும்போது என்னம்மா பேசுறேன்னு கேட்டால் எல்லாரும் ஆய்வையும் பார்க்க கரெக்டாக பாயிண்டே வராது. கதையை சொல்லிட்டு வந்து ஆமாம் இந்த கதை சொன்னீங்கல்ல அப்படிம்பாங்க. ஒருத்தன் ஊரெல்லாம் ஆசகம் வாங்கி பிழைக்கிற ஆளு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தேடிக்கிட்டே இருந்திருக்கிறான். நல்லா கவனிங்க இந்த கதையை. 1 ரூபா கூட அவனுக்கு கிடைக்கல. எப்படி? 1 ரூபா கூட கிடைக்கல. அப்ப ராத்திரி வந்து ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நீங்க பகல் முழுக்க அலைஞ்சு எனக்கு கை கால்லாம் வலிச்சு போச்சு, இன்னைக்கு 1 ரூபா கூட கிடைக்கல ஆண்டவரே. சரி நாளைக்காவது நீங்க எவ்வளவு எனக்கு கொடுக்குறீங்களோ அதுல பாதி உங்களுக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு படுத்தானா. காலையில் எந்திரிச்சான், பல்லு விளக்குனான், குளிச்சான், அப்படியே ரோட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே வெளியே வர்றான். வந்தவுடனே ஒரு 5 ரூபா தாள் கிடக்கு. எவ்வளவு? 5 ரூபா தாள். அந்த 5 ரூபா தாள் அப்படி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு சொன்னானா, பா ஆண்டவர் எவ்வளவு ஞானமானவர், ஆண்டவர் எவ்வளவு சரியானவர், எங்க 10 ரூபாய போட்டா 5 ரூபா திருப்பி தருவானோ தரமாட்டானோ நினைச்சு எனக்கு தேவையான 5 ரூபாயை மட்டும் போட்டானே. எப்படி? நம்ம அந்த மாதிரி ஆளு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுது வேதத்துல, நீங்கள் தேவனை என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்க கூடாது. நான் உண்மையா சொல்றேன், விசுவாசத்தோடு இந்த பிள்ளைய படிக்க வைப்பேன்னு சொல்லி கேட்பனே தவிர எனக்கு ஒரு இதை செஞ்சுதான் இதை நீங்க காமிக்கணும் அப்படின்னு கேட்கவே மாட்டேன். ஏன்னா வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அவர்கள் சர்ப்பங்களாலே அழிக்கப்பட்டார்கள். வாசிங்க, தொடர்ந்து வாசிமா. அவர்களில் சிலர் முறுமுறுத்து. இது நம்ம ஊர்ல ரொம்ப இருக்கும். இதுவும் ஜீவ ஊற்றை விடுகிறதற்கு, ஆசீர்வாதத்துக்கு தடை உண்டு பண்ணுகிறதற்கு ஒரு பெரிய காரியம். சில பேர் எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு. 15 ஆயிடுச்சா, எனக்கு காது கேட்கணுங்கிறதுக்காகவே என்னமோ 3 தடவை மணி அமுக்கி பார்ப்பாங்க. என்னையா செய்யுது காலையிலே வந்து அப்படியா? ஆனா ஒண்ணு தெரியுமா, நீ கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், அந்த வற்றாத ஜீவ ஊற்று உங்களுக்கு பசியே எடுக்காம எவ்வளவு நேரம் நின்னாலும் அழகா உங்களை துதிக்க வைக்கும். உண்மைங்க, உண்மையாவே சொல்றேன். நான் கூட ரொம்ப எவ்வளவு நேரம் ஆனாலும் பாடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு நாள் கூட பசிச்சு வந்துச்சுன்னு சொல்லி ஆராதனையை நான் முடிச்சதே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா அவருடைய ஜீவ ஊற்று எப்படி இருக்கும்? வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் செழிப்பாய்,
கர்த்தரை நம்பியே வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் ஜீவ ஊற்றின் அனுபவம். இல்ல நேராயிடுச்சு வீட்டுக்கு போகணும் முறுமுறுத்தார்கள். தொடர்ந்து வாசி மக்களே. அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இத்தனை காரியத்தினால் இதுவரைக்கும் ஜீவ ஊற்றை நாமும் கூட விட்டிருப்போம். ஆகையினால் தான் எழுதியிருக்கிறது, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக, எச்சரிப்புகளாக அவர்களுக்கு சம்பவித்தது. அப்படிதான் போட்டிருக்கு. அப்படித்தானமா? அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில். ஆமென். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? ஆமென். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. முடிவு காலத்தில் இருக்கிறோம். இந்த முடிவு காலத்தில் இருக்கிற உங்களுக்கோ இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்க வேண்டும். ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்க முடியாதபடிக்கு, ஜீவ தண்ணீரை குடிக்க முடியாதபடிக்கு, உங்கள் வீட்டிலே ஜீவ ஊற்று சுரந்து வர முடியாதபடிக்கு, ஆலயத்தில் வந்து வேத வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுவதற்கான எச்சரிக்கை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா இன்னைக்கு நம்மிடத்துல நிறைய காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டும். அப்படி சரி செஞ்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும் தெரியுமா? ஜீவ நதி, அப்படியே ஜீவ தண்ணீர் என்ன செய்யும்? புரண்டு ஓடும். இன்னும் நமக்கு நம்பிக்கையே இல்லாத சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஒரு அழகான வசனத்தை எரேமியால சொல்லியிருக்கு பாருங்க. எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம், எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவ ஊற்றை பற்றி பிடிச்சா நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. அந்த இஸ்ரவேலின் தேவனை விட்டு விலகுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? வெட்கப்பட்டு போவீங்க. இஸ்ரவேலர் யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் எங்க எழுதப்படுமா? புழுதியிலே எழுதப்படுமா? ஜீவ ஊற்றை பற்றி பிடிச்சீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். கர்த்தரை விட்டுட்டு போனீங்கன்னா, ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்காமல் போனீங்கன்னா, ஜீவ ஊற்றை விட்டு விலகி போனீங்கன்னா உங்க பேர் எங்க எழுதப்படுமா? ஆமென். புழுதியில் எழுதுனா படிக்க முடியுமாங்க? ஸ்லேட்டில் எழுதுறத, நோட்டில் எழுதுறத, எங்கள் அம்மா எழுதுறத படிக்க முடியாது. எங்கள் ஸ்டாப் அம்மா எழுதுறத சில நேரத்தில். அன்னைக்கு ஒரு பேர் வாசித்தா எங்கள் ஆள், ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் நம்முடைய பேர் கர்த்தரை விட்டு போகும்போது, ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்காமல் இருக்கும்போது, ஜீவ ஊற்றை மறக்கும் போது, ஜீவ தண்ணீர் அங்கதான் இருக்கிறது என்பதை மறந்து ஆலயத்திற்கு வராமல் இருக்கும்போது உங்கள் பேர் எங்கே இருக்கான்? புழுதியில் இருக்கான். நம்ம அதுக்கு அழைக்கப்பட்டோம் இல்லைங்க. தேவன் கொடுக்கிறத சுகந்தரிக்க அழைக்கப்பட்டோம். 15வது வசனத்தை வாசிமா. அதுல 15வது வசனத்தை வாசிமா. தொடர்ந்து வாசிமாக்கல. 15வது வசனம். கர்த்தாவே என்னை குணமாக்கும். என்னை இப்பவாது நம்ம கேட்கலாமா? கர்த்தாவே என்னை குணமாக்கும். நோயிலிருந்து மட்டும் இல்லைங்க, ஜீவ தண்ணீரை பற்றி பிடிக்க முடியாதபடிக்கு, ஜீவ தண்ணீரை குடிக்க முடியாதபடிக்கு உங்களிடத்தில் இருக்கிற புசிப்பு என்ன, குடிப்பு என்ன, தேவையில்லாத காரியம் என்ன, எரிச்சல் என்ன, பொறாமை என்ன, காம விகாரத்தின் ஆவி என்ன, வேசித்தனம் என்ன, முறுமுறுப்பு என்ன, பரீட்சை பார்க்கிற அனுபவம் என்ன என்பதை சொல்லி சொல்லி என்னை குணமாக்கும். வாசிங்க. என்னை குணமாக்கும், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உலகத்துல யாரால மட்டும் தெரியுமா ரட்சிப்பை கொடுக்க முடியும்? ஜீவ தண்ணீராகிய, ஜீவ கண்மலையாகிய, ஜீவ ஊற்றாகிய என் தேவனால் மட்டும்தான் உங்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்த முடியும்.
ஏதோ பேருக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஏதோ பேருக்கு சர்ச்சுக்கு வரேங்கிறதுனால கிடையாது. முழுமையா அவரோட இருந்து என்னை குணமாக்கும் கர்த்தாவே, நீர் ஒருவர் தான் ரட்சிக்கிறவர் என்பதை அறிந்து யார் கேட்கிறீர்களோ, அந்த ஜீவ தண்ணீரை யார் கேட்கிறீர்களோ அவர் பெற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிறபடி இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமா சொல்றேன். இன்னைக்கு கர்த்தரிடத்துல கேட்க போறோம். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் மறந்து கர்த்தரை விட்டு தூரம் போகிற காரியம், கர்த்தரிடத்துல தீமை செய்கிற காரியங்கள் நம்மிடத்துல காணப்படுகிறது. அதுல 18வது வசனத்தை கொஞ்சம் வாசிமா, அடுத்த பகுதிக்கு போவோம். 18வது வசனத்தை வாசிங்க. நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க குணமாக்கும் கர்த்தாவின் கேட்டீங்கன்னா நீங்க வெட்கப்பட தேவையில்லை. ஜீவ ஊற்றை பற்றி பிடித்தா நீங்க வெட்கப்பட தேவையில்லை. உங்களை வெட்கப்படுத்த நினைத்த எந்த மனுஷனோ அந்த மனிதன் வெட்கப்பட்டு போவான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு தீமை செய்யாம, கர்த்தரை விட்டு தூரம் போகாமல், அவரிடத்தில் ஒரு அநியாயமும் இல்லை என்பதை அறிந்து, நான் ஒரு கொள்ளை பொருள் அல்ல என்பதை அறிந்து அவரை பற்றி பிடிக்க வேண்டும். வாசிங்க. வெட்கப்பட்டு போவார்கள், நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஜீவ ஊற்றை நான் பற்றி பிடிப்பேன், ஜீவ நதியை நான் பற்றி பிடிப்பேன், ஜீவ தண்ணீரை நான் குடிக்க ஆசைப்படுவேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்ன வெட்கப்படுத்த நினைச்ச பிசாசு வெட்கப்பட்டு போகும். என்ன வெட்கப்படுத்த நினைச்ச காமவிகாரத்தின் ஆவி வெட்கப்பட்டு போகும். என்ன வெட்கப்படுத்த நினைச்ச குடிவெறியின் ஆவி வெட்கப்பட்டு போகும். என்னை வெட்கப்படுத்த நினைச்ச ஆமான்கள் வெட்கப்பட்டு போவார்கள். என்னை கலங்க பண்ணின மனிதனாக இருந்தாலும் அவர்களே. ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. இன்னும்லாம் வாசிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க, அதனால விட்டுறேன். தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். தீமை செய்கிறவர்களா இல்லாமல் ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை பின்பற்றணும். அதுல இன்னொரு காரியம் சொல்லியிருக்கு, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு காரியம். ஒண்ணு, ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்கல. இன்னொன்னு, ஆசீர்வாதம் வருது, அந்த ஆசீர்வாதத்தை முறையா பயன்படுத்த தெரியல. அல்லேலூயா. இதை குறித்து சொல்லணும்னா உங்களுக்கு ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்தாதான் நல்லா இருக்கும். 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் நல்லா இருக்கும். உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகங்களிலே சிறப்பான ஒரு புத்தகம். 4வது வசனத்தை வாசிப்போம். 1 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அழகா இருக்கும். வசனம் எல்லாம் உட்காந்து படிக்க அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வசனத்துக்கு பேர் என்ன? தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது. அதனாலதான் நான் அடிக்கிற தடவை ஒரு பாட்டு பாடுவேன். என்ன பாட்டு? தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே, இதற்கிணை இல்லை உலகிலே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. இன்னொரு பாட்டு இப்படி வந்துச்சு, தேனிலி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே, தேனிலி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. வாசிமா இப்ப ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது, ஆமென், ஜீவ ஊற்றை புட்டிக்கிறதுக்கு சில காரியங்கள், பாழாய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்துட்டும் கண்டுகொள்ளாமல் போக கூடாது. வாசிங்க. நீங்கள் மஞ்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. ஆமென். பாத்தீங்களா என்ன கேக்குறாரு? என்னுடைய வீடு பாலா கிடக்கு, என்னுடைய ஆலயம் பாலா கிடக்கு, நீ ஜீவ ஊற்றை பெற்றுக்கொள்கிற இடம் பாலா கிடக்கு. ஆனா நீ என்ன செய்யற? நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கி என்ன செய்யற? சுகமா தங்கி இருக்கிற, அது போதுமானு உட்கார்ந்து இருக்கிற. வாசி, தொடர்ந்து வாசிமா. உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. ஆமென்.
இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. இப்பமாவது ஒரு தருணம் சிஸ்டர், இப்பமாவது ஒரு தருணம் உங்க வழி என்ன செய்யுங்க, சிந்தித்து பாருங்க. பொத்தலான அனுபவம். கடவுளுடைய ஆலயம் கட்டப்படாம இருக்கு, ஆனா இன்னும் கமிட்டியை கூட்டி வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடவுளுடைய ஆலயம் கட்டப்படாம இருக்கு. நம்ம வீட்டில் வசதியா கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறதுனால பதவியை மட்டும் டிசி பிசி ஏசி ஓசின்னு வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறாரு, அந்த பொத்தலான அனுபவம் உங்க குடும்பத்தில் இருக்கும்போது என்ன வந்தாலும் அது அப்படியே போயிரும். தொடர்ந்து வாசிங்க. வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய். பாத்தீங்களா, நான் சொன்னல கூலி பொத்தலான அனுபவம். நீங்க திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். யார்கிட்டயாவது வருமானம் வரலன்னு சொல்ல முடியுமா? இப்ப கூட வேட்டைக்கு போன மாதிரி போனீங்க, டக்கு 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 டக்குன்னு அடுத்து ஓடு 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 ஓடு. சரி போகட்டும், வாசிங்க. திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு போகிறீர்கள். நீங்கள் புசிச்சும் எத்தனை இடத்துல பிரியாணி, எத்தனை இடத்துல பிரியாணி போயிருது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி வாசிங்க. நீங்கள் குடித்தும், நீங்க குடிக்கிறீங்க. சரி வாசிங்க. பரிபூர்ணம் அடைவதில்லை. ஆமென். பரிபூர்ணம் அடையவில்லை. முடிஞ்சிருக்கா என்னைக்காச்சும்? போதும்பா தண்ணி, போதும்பா சாப்பாடு. அடுத்து வாசிங்கப்பா. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும், நல்ல Dress நிறைய வாங்கியிருக்கீங்க, விதவிதமா போட்டுட்டு வர்றீங்க. ஆனா கொஞ்சம் போல மழை சேர்த்து பேஞ்சிருச்சுன்னா, அண்ணே வெளியவே வர முடியலனே, ஒரே குளிரா இருக்குன்னே. வாசிமா. குளிர் விடவில்லை, குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறீங்க. ஓடி 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 Dress சாப்பாடு, Dress சாப்பாடு, Dress சாப்பாடு. என்னையா பிரயோஜனம்? கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பைகளில் போடுகிறீர்கள். பொத்தலான பை நிறைய வீட்டில் இருக்கு. ஒரு குடம் இருக்கு, மேலே பார்க்கறதுக்கு நல்ல குடம் தான், கீழே ஒரு ஊக்க அளவு தான் ஓட்டை இருந்துச்சுன்னா அந்த குடத்துல தண்ணீர் ஊத்துனா நிறையுமா? நீங்க வாட்டுக்கு ஊத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு கீழே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? போயிட்டே இருக்க வேண்டியதான். எங்கடி உள்ள தண்ணியை காணா? கீழே போயிருச்சு மச்சான், கீழே போயிருச்சு மச்சான். பொத்தலான குடத்தை கண்டுபிடிச்சு வேற குடத்தை மாத்தினாத்தான் தண்ணியை வீட்டுக்கு தூக்கிட்டு போக முடியும். அல்லேலூயா. ஒரு சாதாரண தண்ணியே ஓட்டை இருந்தா நிக்காது. உங்க வாழ்க்கையில ஜீவ தண்ணீரை விடுகிறதற்கு பொத்தலான அனுபவம் எங்கெங்க இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு சரி செய்யணும். நாட்டில் யாருமே சம்பாதிக்கலன்னு சொல்ல முடியாது, நாட்டில் யாருமே சாப்பிடலன்னு சொல்ல முடியாது, நாட்டில் யாருக்கிட்டையுமே ட்ரெஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு சரியான ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சரியான திருப்திகரமான பரிபூர்ணமான நிலைமைகள் நம்முடைய நாட்டில் இல்லை. காரணம் என்னன்னா, ஜீவ ஊற்றை விட்டுட்டோம். இன்னொன்னு பொத்தலான அனுபவங்கள். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான், காசு வச்சிருக்கிறவங்கிற திமிர்ல குடிச்சு 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 அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். புடவையே கட்ட தெரியாட்டாலும் 3 பீரோலுக்கு சேலை வச்சிருக்கிற ஆட்கள்லாம் இன்னைக்கு இருக்கா இல்லையா? இது பொத்தலான அனுபவம். கழுத்துல 1 பவன் போட்டு போனாலே கழுத்து அறுத்தப்படுறான். ஆனா பீரோல 120 பவன் 150 பவன் தூங்கிட்டு இருக்கு. பொத்தலான அனுபவம். மாவாட்ட தெரியாது, 4 கிரைண்டர் இருக்கு வீட்டுல. பொத்தலான அனுபவம். எத்தனை இருக்கு வீட்டுல சொல்லுங்க பாப்போம். சில பேர் இருக்காங்க, எத்தனை இருந்தாலும் அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு மனசே வராது. பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் என்ன அனுபவம்? பொத்தலான அனுபவம். இன்னும் நிறைய இருக்கு பொத்தலான அனுபவம், நிறைய இருக்கு பொத்தலான அனுபவம். ஆண்கள்கிட்ட லாட்டரி சீட்டு, சூதாட்டம். வீட்டில் அழகான மனைவி இருக்கும், குரங்கு மாதிரி ஒன்று தேடிட்டு வந்துருவாங்க. பொத்தலான அனுபவம் இருக்கா இல்லையா? எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்காவே பார்க்குறாயா அப்படின்றது பின்னாடி வந்து வீட்டில் எப்படி இருக்கும்? கிளி மாதிரி இருக்கும். கிளியும் சில நேரம் கொத்துதோ? ஆமா, பத்தியில குத்தத்தான் செய்யும். ஆனா கொத்துனா கூட அந்த கிளியோடைய சுகம் குரங்கு கிட்ட வராது. ஏன்னா குரங்கு என்ன செஞ்சிரு தெரியுமா? இங்கேயும் தாவும் அங்கேயும் தாவும். அதனாலதான் அந்த காலத்துல ஒரு அழகான ஒரு வரி சொன்னா, அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாகும், அதை அழகை குலைக்க நேவும், கொம்பும் ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும், இதை போல் குறுகி போயிருக்கும் மனிதனுடைய குருட்டு உலகம் சொன்னான். கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு
மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட பொத்தலான அனுபவங்களை நீங்க என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, என்னுடைய ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டிகளாகிய தொட்டியை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். இன்னைக்கு நீங்க சரிப்படுத்தினா, நான் சொல்றேன், கடைசி காலத்தில், முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் இச்சித்தது போல நாம் இச்சிக்காமல் இருப்பதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பரீட்சை பார்த்ததை போல நாம் பரீட்சை பார்க்காமல் இருப்பதற்கு சொல்லப்பட்டது. ஏன்? அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதற்குள்ளாக நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? சரி செய்யப்படணும். சரி, இதை சரி பண்ணணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை லூக்கா சுவிசேஷத்துல இருந்து கொடுத்தா நல்லா இருக்கும். ஆண்டவர் சீஷர்களை தெரிந்தெடுக்கும் போது முக்காவாசி சீஷர்களை யாரிடத்துல இருந்து தெரிந்தெடுத்து கொண்டார் சொல்லுங்க பாப்போம். சீஷர்களை ஆண்டவர் செலக்ட் பண்ணும்போது யாரை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாரு? பேதுரு தான். பேதுரு என்ன செஞ்சாரு? மீன் பிடிச்சாரு. ஏன்? நல்லா பேதுரு விதவிதமா மீன் கொண்டு வந்து கொடுப்பேன், நல்லா சுட்டு அம்பாட்டு சாப்பிடலாம். அப்படியா? என் ஆண்டவர் நினைச்சா ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் கூட கூடையா மீனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தேவன். அவங்க கிட்ட ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் முதலாவது சீஷர்களை எங்கிருந்து பிடிச்சாரு? மீன் பிடிக்கிறவங்கள்ட்ட. என்ன அனுபவம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற படகுகளை கண்டார். கடற்கரையிலே நின்ற படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். ஏன் அலசணும்? திரும்ப அதே கடல், திரும்ப அதே உப்பு, திரும்ப அதே மீன் தானே பிடிக்க போறேன். ஏன் அலசணும் சொல்லுங்க? பெரிய மீன் வரும்போது முள்ளு வட்டு என்ன செஞ்சிருக்கும்? மீன் வலை கிழிஞ்சிருக்கும். அந்த கிழிஞ்சதோட மறுநாள் போட்டா ஓட்டையில மீன் என்ன செய்யாது? தங்காது. இன்னொன்னு, நாளுக்கு நாள் குப்பை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? கீழே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால அதை அலசி கிளீன் பண்ணி மறுநாள் போடும்போது தான் அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தெரிவிக்கிறதுக்கு சோதனம் பண்ணுங்க. இன்றைக்கு இதை கேட்கிற அன்பான தேவஜனமே, இதுல ஒரு பெரிய சத்தியமே அடங்கி இருக்கிறது. எப்படி இன்னைக்கு நீங்க என்ன செய்யப்படணும்? உங்க குடும்பத்தில் உங்கள் மனைவியோடு, உங்கள் கணவனோடு, உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசி உங்களுடைய குடும்ப வலைகளை நீங்க என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். எங்க பொத்தலான அனுபவம் இருக்கு? மனைவிக்கு தெரியாம கணவன், கணவனுக்கு தெரியாம மனைவி சீட்டு போட்டு சேர்த்து வச்சிருக்க எங்க லாக் ஆயிருக்குன்னு பார்க்கணும். மனைவியுடைய கணவனுடைய சம்பாத்தியம் என்னன்னே தெரியாம சில மனைவி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கடைசியில் ரொம்ப கஷ்டமா போயிடும். என்ன சம்பாத்தியம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதற்கு தகுந்த குடும்பத்தை எப்படி நடத்துவது தெரிஞ்சுக்கணும். உங்க குடும்ப வலைகள் என்ன செய்யணும்? சரிப்பட்டு வரணும், சரிப்படுத்தப்பட வேண்டும். ஒருவேளை மனைவி சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க, ஆனா மனைவியுடைய சம்பாத்தியம் என்ன, மனைவியுடைய சூழ்நிலை என்ன, மனைவியுடைய பலகீனங்கள் என்ன, ஒவ்வொரு கணவன்மார்களும் என்ன செஞ்சிருக்கணும்? தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டு ஓடினால் மட்டும்தான் பொத்தலான அனுபவங்களை சரி செய்ய முடியும். ஜீவ ஊற்றை என்ன செய்ய முடியும்? பற்றி பிடிக்க முடியும். சும்மா பாடும்போது மட்டும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே அப்படின்னா வரமாட்டார். நீ உட்கார்ந்து சரி பண்ணி அப்படியே ரெண்டு பேரும் கணவன் மனைவியா கையை பிடிச்சு அப்படியே ஆதியிலிருந்து அன்பை போல அப்படியே அழகா கையை பிடிச்சுக்கிட்டு ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட வந்து என்ன மக்களே வேணும், என்ன மகளே வேணும், என்ன தம்பி வேணும், என்ன தங்கச்சி வேணும்னு அழகா வந்து நிற்பாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ சரி செய்யப்படாத வரைக்கும் அவர் உங்ககிட்ட என்ன செய்ய முடியாது? வர முடியாது. நீங்க அதற்கு அடையாளம் அதே எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. சொல்றதுக்கு நேரம் இல்லை, வீட்டில் இருக்கும்போது படிச்சு பாருங்க. அதே எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரத்தில் 19லிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. தெரியும் அந்த அதிகாரங்களை தொடங்கும் போதே அவன் என்ன வேதனையோடு தொடங்குகிறான் என்று பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு நான் வைக்க விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராமல் இருப்பதற்கு ஜீவ ஊற்றுக்களை எந்தெந்த இடத்துல நாம் என்ன செய்திருக்கிறோம், விட்டிருக்கிறோம், அதை எப்படி சரி செய்யணும். நம்முடைய தேவனுடைய ஆலயம் எங்க இருக்கோ, பக்கத்தில் எங்க சர்ச் இருக்கோ அந்த சர்ச்சுக்கு போய் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையில நாம் என்ன செய்யணும்? சரிப்படுத்தப்பட வேண்டும். இன்னொன்று, நம்முடைய சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எப்படிப்பட்டது, அதை எப்படி கணவன்கிட்ட கொடுக்கணும், மனைவிட்ட கொடுக்கணும், பிள்ளைகள்கிட்ட என்ன விவரம் சொல்லணும், என்ன விவரம் சொல்லக்கூடாது,
என்பதை உட்கார்ந்து பேசி குடும்ப வலைகள் சரி செய்யப்படணும். இப்படி சரி செய்யப்பட்டுச்சுன்னா உங்க குடும்பம் அன்னைக்கு விழுந்து போன ஜனங்களை போல இல்லாமல் இன்றைக்கு எழுந்திருந்த ஜனங்களா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா நிச்சயமா இருக்கும். நான் என்னுடைய ஊழியத்துல ஒவ்வொரு செலவுகளை இப்ப நாம குறைச்சிக்கிட்டே வர்றோம், அப்படித்தானே? போன வருஷம் 2 ஃபங்க்ஷனா வச்ச சில காரியங்கள் எல்லாம் ஊழியத்தை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், ஞானத்தை கொடுத்தார். சில காரியங்களை சுருக்கி ஒரே ஃபங்க்ஷனா வச்சு ஒரே காரியமா வச்சு முடிக்கணும். ஏன்னா இந்த ஊழியம் தொடர்ந்து என்ன செய்யணும், நடக்கணும். அதுக்காக நம்ம சுருக்கி இருக்கிறோம். அதனால இன்னைக்கு இதே போல நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் சொல்லி ஆண்டவர் என்ன பார்த்து கேட்டிருக்கிறார், என் குடும்பத்தை பார்த்து கேட்டிருக்காரு, என் பிசினஸை பார்த்து கேட்டிருக்கிறார், என் ஊழியத்தை பார்த்து கேட்டிருக்கிறார். முற்பிதாக்களும் செய்த தவற நான் செய்ய மாட்டேன். இனிமே சர்ச்சுக்குள்ள போய் உட்காந்து முறுமுறுக்க மாட்டேன், புலம்ப மாட்டேன். இனிமே சர்ச்சில் ஆண்டவர்கிட்ட என் பிள்ளை +2ல பாஸ் ஆயிட்டா நான் அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், 10th பாஸ் ஆயிட்டா அதை கொடுப்பேன், நீட்ல பாஸ் ஆயிட்டா அதை கொடுப்பேன், டிஆர்பியில் பாஸ் ஆயிட்டா அதை கொடுப்பேன், நெட்ல டெட்ல என்னென்னமோ சொல்றீங்களே சொட்ல, இதெல்லாம் வந்து கர்த்தர்கிட்ட பரீட்சை பார்க்காம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, ஜீவ ஊற்றை தேடுங்க, ஜீவ நதியை தேடுங்க, காலமெல்லாம் தாகம் எடுக்காத ஜீவ கண்மலையை பின்பற்றி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே எழும்பி நின்று அந்த ஜீவ தண்ணீருக்காக, ஜீவ ஊற்றுக்காக, ஜீவ நதியை பெற்றுக்கொள்வதற்காக நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சு அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்க போறார். நிச்சயமா சொல்றேன், உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தான் நான் பேசினேனே தவிர யாரையும் சபிக்க வேண்டும் என்பதோ என்னுடைய நோக்கம் கிடையாது. ஏன்னா அநேக நாட்கள் இந்த வசனத்தை நான் படித்து படித்து என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய ஊழியத்தை நடத்துவதற்கு என்னிடத்தில் இருக்கிற குறைகள் என்ன என்பதை நான் கண்டுபிடிக்கும் போதுதான் கர்த்தர் ரொம்ப அழகா நடத்துகிறார். இன்னைக்கு அதே தேவன் அதே இரக்கத்தை உங்க குடும்பத்து மேல வைக்க போறாரு. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஜீவ தண்ணீரை பற்றி கொள்வதற்கு, ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்காதுக்கு என்னிடத்தில் இருக்கிற குறைகள் என்ன, என்னிடத்தில் இருக்கிற குற்றங்கள் என்ன, என்னிடத்தில் இருக்கிற பாவங்கள் என்ன, என்னிடத்தில் இருக்கிற அக்கிரமங்கள் என்ன, என்னிடத்தில் இருக்கிற தீய செயல்கள் என்ன, எல்லாவற்றையும் இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல முடிவு காலத்தில் இருக்கிறபடினால், எச்சரிப்பை பெற்றிருக்கிறபடினால் நம்முடைய சமூகத்துல இறக்கி வைக்கிறேன்னு சொல்லி அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கனங்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. சொல்லுங்க, கனங்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. பாடுங்க, மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, கூப்பிடு, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஓ ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனித்தர வேண்டும் தாராளமாய். பாடு, கரையோர மரங்கள் ஏராளமாய். பாடுங்க, கனித்தர வேண்டும் தாராளமாய். கிளைகள் எல்லாம் மருந்தாகனோ, கிளைகள் எல்லாம் அமே, கனிகள் எல்லாம் உணவாகனோ, இலைகள் எல்லாம் உணவாகனோ. அதனால வாருமையா போதகரே, கூப்பிடு, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. முடிக்க போறேன்.
வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. இப்பவும் பேசி இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தைன்னு சொன்னா, சமாரியா ஸ்திரியை போல யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோன்னு கேட்காம, ஆண்டவரே முடிவு காலத்தில் நிற்கிறேனா, எனக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன், நீர்தான் இந்த உலகத்தில் பெரியவர், என்ன பார்த்து தான் சொல்லி இருக்கிறீங்க, என் ஜனங்கள் ஜீவ ஊற்றாகி என்ன விட்டுட்டீங்கன்னு சொல்லி பேசி இருக்கிறீங்க. நான் ஜீவ ஊற்ற விட்டு விடாம ஜீவ தண்ணீரை, ஜீவ நதியை, ஜீவ கண்மலை ஆகிய கிறிஸ்துவை நான் பற்றி பிடிப்பேன். என் வீட்டில் என் குடும்பத்தில் செய்கிற எல்லா காரியத்தையும் எனக்கு வாக்கிய பண்ணுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்க குடும்பத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் ரெண்டத்தனையாய் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எச்சரிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளின் மேலும் எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுகிறார். எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினாலே இன்றைக்கு என்ன கூரியை போல பிளந்து கொண்டு தண்ணீர் வந்ததை போல அவர் கொடுக்கிற கண்மலையின் வனாந்தரத்தில் அன்றைக்கு எப்படி ரட்சிப்பின் ஊற்று சபைகளுக்குள் வந்ததோ அதே போல இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள ஒரு புதிய ரட்சிப்பை, ஒரு புதிய கிருபையை, ஒரு புதிய நன்மைகளை தேவன் வைக்க போகிறார். ரிஷி பண்ண விரும்புறவங்க, எனக்குள்ள அந்த ஜீவ நதி பாயட்டும், எனக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் வரட்டும், எனக்குள்ள அந்த ஜீவ நீரோடையில நான் நீந்துகிற ஒரு பாக்கியத்தை என் ஆண்டவரே எனக்கு கொடுங்க என்று சொல்லி கேளுங்க. அவர் வற்றாத ஜீவனூற்று, எந்த காலத்திலும் அது வற்றாது, எந்த காலத்திலும் அது உங்களை நடத்தக்கூடியது, எந்த காலத்திலும் உங்களை தேற்றக்கூடியது, எந்த காலத்திலும் அது என்னை போஷிக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே தேவ மகிமை இன்றைக்கு திருச்சபையில நிற்கிற தொலைக்காட்சியிலே பார்க்கிற உங்கள் யாவர் மேல வைக்கிறேன். இன்றைக்கு உங்கள் பொத்தலான அனுபவங்களை சரி செய்யும் போது கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மதகை திறக்குகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும் போது நிச்சயமா சொல்றேன், ஒருவனும் பூட்ட முடியாத ஒரு அதிசயம், ஒருவனும் திறக்கக்கூடாத ஒரு அதிசயம் உங்களுக்காக வெங்கல சர்ப்பமான இயேசுவின் நாமத்தில் நடைபெறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவநதிகளை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே என்ன தங்கம்? மா சமாதானம், பெரிய சமாதானம். இன்னைக்கு ஜீவ ஊற்றை ஏற்றுக்கொண்டிருக்கிற, ஜீவ தண்ணீரை பற்றி பிடிக்கிற, பொத்தலான அனுபவங்களை சரிப்படுத்த விரும்புகிற, குடும்பத்தில் எனக்கு கிழிந்து கிடக்கிற வலைகளை எல்லாம் சரிப்படுத்த போகிறேன் என்று தீர்மானம் எடுக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இதோ உலகம் தரக்கூடாத சமாதானம் என்று சொல்லி இருக்கிறதன்படி உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற தேவ வசனத்தினால், வார்த்தையினால் ஜீவ நதி உங்கள் வீட்டுக்குள்ள வந்து எல்லா தடைகளும், எல்லா குற்றங்களும், எல்லா பாவங்களையும் மன்னித்து தேவ சமாதானம் வரப்போகிறது. ரிஷுதாலாபியா சர்ச், ரிஷுதாலாபியா பிரதர் அண்ட் சிஸ்டர், ரிஷுதாலாபியா பிலீவர்ஸ், நல்ல கைகளை தட்டி எனக்கு 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 என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பிசினஸ்ல, என் கவர்மெண்ட் உத்தியோகத்திலே, என் விவசாய பணியிலே, என் வியாதியிலே அவருடைய ஜீவ தண்ணீர் ஊற்றப்பட்டு அவர் இரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு புதிய பலனை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, இப்பொழுதும் கூட இந்த ஜீவ ஊற்றை பற்றி பிடிப்பதற்கு, ஜீவ தண்ணீரை குசிப்பதற்கு ஜனங்களுக்குள் இருந்த தடைகள் என்ன, குறைகள் என்ன என்பதை குறைவுள்ள என்னை கொண்டு நீர் பேசினீர். இதை சரிப்படுத்திக் கொள்வேன், இது எனக்காக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்று தங்கள் குடும்பத்தில் இருக்கிற பொத்தலான நிலை, கர்த்தருக்கு விரோதமான தீமையான காரியங்களை, ஜீவ ஊற்றை விட்டுவிடுகிற அனுபவங்களை சரிப்படுத்துவேன் என்று தீர்மானம் எடுத்த அத்தனை குடும்பங்களையும், எடுக்க போகிற அத்தனை பிள்ளைகளையும் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் ஐயா.
நாங்கள் அல்ல ஆசீர்வதிக்கிற பாத்திரம், நீரே ஆனபடியினால் என்னிடத்தில் பிதாவிடத்தில் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவன் வரான் என்று சொல்லி இருக்கிறபடினால் அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற திரியே நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபையில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். நீரே ஜீவ தண்ணீரை கொடுத்து, நீரே ஜீவனுள்ள தேவனாய் இருந்து, நீரே உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாய் குறைவுகளை நிறைவாக்கி குற்றங்களை மன்னித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்தில் கொடுக்கிறேன். தேவையோடு வந்த மக்கள் இருக்கலாம், குறைவோடு வந்த மக்கள் இருக்கலாம். இந்த ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்கும் போது சரிப்படுத்தப்படும் என்று நான் நம்பிக்கையோடு நான் காத்திருந்து ஜெபிக்கும் போது என்னை நடத்துகிற ஆண்டவர் இப்பொழுதும் நடத்த வேண்டும் என்று சொல்லி நடத்த போகிற காரியங்களை உம்முடைய சமூகத்தில் கேட்டு உம்மை மகிமைப்படுத்த தோத்தரிக்க நீங்க கிருபை செய்யுங்க. நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் இந்த ஆலயத்தில் மறுபடியும் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் போதும் உலக வாழ்க்கையில செல்லும் போதும் நீங்க கூட இருக்க வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்தில் கெஞ்சுகிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.